எரிபொருள் இறக்குமதிக்கு பாதிப்பு ஏற்படும் சாத்தியமுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். தற்போது கையிருப்பில் உள்ள எரிபொருள் மிகவும் சிக்கனமான முறையில் பயன்படுத்துவது அரசு மற்றும் தனியார் துறைகளின் பொறுப்பாகும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். அதற்கமைய அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்னெடுத்துச் செல்லும் பொருட்டு அறிவுறுத்தப்பட்டுள்ள வழிகாட்டுதல்களை விரிவாக செயற்படுத்துமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை அரசாங்க நிறுவனங்கள் எரிபொருள் மற்றும் பலசக்தியை சிக்கனமாக பயன்படுத்துவதற்காக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்தினால் வழிகாட்டல் ஆலோசனைகள் உத்தியோகத்தர்கள் கடமைக்கு சமூகம் அளிக்கும் போது பிரத்யேக வாகனத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக இயலுமான வகையில் பொது போக்குவரத்து சேவையோ அல்லது குழுவாகவே போக்குவரத்து சேவையை பயன்படுத்த வேண்டும். அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் அலுவலக வாகனங்களை பயன்படுத்த வேண்டும். அதற்கான வழிகாட்டுதல்கள் நிறுவன மட்டத்தில் தயாரிக்கப்பட வேண்டும். கூட்டங்கள் மற்றும் கலந்துரையாடல்களுக்கு தூர பிரதேசத்தில் இருந்து அதிகாரிகளை அழைப்பதை மட்டுப்படுத்தி நிகழ்நிலை முறைமை அல்லது தொழில்நுட்ப அணுகுமுறைகளை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். அதேபோல் ஆவணங்கள் மற்றும் தகவல் பரிமாற்றங்களை மின்னஞ்சல் மற்றும் வாட்ஸ்அப் முறைமையூடாக அனுப்புதல் அவசியமாகும். பாதுகாப்பு மற்றும் சுகாதார சேவைகளை தடையின்றி முன்னெடுத்துச் செல்வதற்காக மேலதிகமாகவே கையிருப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக உரிய நடவடிக்கைகளை நிறுவன மட்டத்தில் மேற்கொள்ள வேண்டும். அரசு துறையில் தற்போது பயன்பாட்டில் இயங்கக்கூடிய தரத்தில் 92,000 வாகனங்கள் உள்ளன. இந்த அனைத்து வாகனங்களுக்குமான எரிபொருட்களை இயலுமான அளவில் சேமித்தால் எரிபொருள் கையிருப்பை பாதுகாக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலையற்கைக்கான வெளிச்சம் மூலங்களை இயலுமான வகையில் பயன்படுத்த வேண்டும். இயலுமான சந்தர்ப்பங்களில் மேசை விளக்குகளை பாவித்து மின் விளக்குகளை அணைத்து வைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இரவு வேளைகளில் அவசியமான இடங்களுக்கு மாத்திரம் மின் விளக்குகளை ஒளிரச் செய்வதற்குரிய ஆலோசனைகள் உள்ளூராட்சி மன்றங்களின் கீழ் உள்ள வீதி விளக்குகளை தேவையற்ற சந்தர்ப்பங்களில் அணைப்பதற்கு உரிய விசேட நடவடிக்கைகள் கட்டாயம் செயற்படுத்த வேண்டும். இரவு வேளையில் அவசியமான இடங்கள் வீதிகளுக்கு மாத்திரம் மின் விளக்குகளை ஒளிரச் செய்ய வேண்டும். இரவு 9 மணிக்கு பிறகு பொது இடங்களில் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் பொது விளம்பரங்களுக்கு பொருத்தப்பட்டுள்ள மின் விளக்குகள் அணைக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நிறுவனத்தில் தேவையான தொழில்நுட்ப வசதிகள் காணப்படுமாயின் சேவையாளர்களை அலுவலகத்திற்கு அழைக்காமல் நிகழ்நிலைமை முறைமையூடாக வீட்டிலிருந்து சேவையாற்றுமாறு முறைமை நிறுவன பிரதானிகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செய்திகள் சார்ந்த மேலதிக விடயங்களை அறிந்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.